383K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு ரைட் நவ். சரியா, நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த வேர்ட் நான் பேசினதுக்கு ஐ won't defend myself. ஸோ நீங்கள் எப்பயோ அனுப்பின மெசேஜ் அது, எப்பயோ அனுப்பின மெசேஜ். ஆமா, sad. Okay, I don't want to read this and this is open threat. தெரியுமா, நீங்கள் சொல்கிறது வந்து அவ்வளோ கரெக்டான விஷயம். நான் வந்து ஐ எம் வெரி பொலிட்டிக்கலி இன்ஃபார்ம்ட், நான் வந்து பொலிட்டிக்கலி கரெக்டான ஒரு விஷயத்தை தான் பண்ணுறேன்னா ஏன் ப்ரோ டிலீட் பண்ணுறீங்க? ஐ சேலஞ்ச் யூ. அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சொம்மா யூடியூப் சேனல். ஒரு 2 டிஸ்க்ளைமர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து எங்களோட ஜென்ரல் டைப் ஆஃப் கண்டென்ட் இல்லை. இஃப் யூ ஆர் அவர் ரெகுலர் ஃபாலோவர், நம்மளோட ஜென்ரல் வீடியோஸ் மாதிரி ஜாலியாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த வீடியோ பார்க்காதீங்க. திஸ் இஸ் அ சீரியஸ் வீடியோ. நம்பர் 2, இஃப் யூ ஆர் அ நியூ வாட்சர், எங்களோட எல்லா வீடியோஸும் இந்த ஃபார்மேட்லேயே இருக்காது. நாங்கள் வந்து ஜாலியான கண்டென்ட் பண்ணுற க்ரியேட்டர்ஸ் தான். இது வந்து எங்களுக்கு பேசணுமா இருந்துச்சு, அதனால் இந்த வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நம்பர் 3 என்னென்னா, இந்த வீடியோ வந்து நாங்கள் எங்களோட மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக பண்ணல. இந்த வீடியோவை நாங்கள் மானிட்டைஸும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் யார் வேணால் எங்கள்கிட்ட கேளுங்க. we can even send you proofs, we can send you screenshots. இந்த வீடியோவிலேருந்து ஒரு பைசா எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து நாங்கள் யாரை பற்றி பேச போகிறோன்னா, அகமது மீரான் அவரை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அவரை பற்றி நாங்கள் ஃபஸ்ட் டைம் பேசலை, இது ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து பிரியாணி மேன் சேனலில் வந்து நாங்கள் சில வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸில் வந்து நாங்கள் ஒரு 2 வீடியோ வந்து அவரோட சில வீடியோஸ் எடுத்து நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நாங்களே வந்து இன்ஃபேக்ட் அவரை வந்து பர்சனல் அப்யூஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். வி அக்ரி. நான் வந்து லிட்ரலாக அவர் பயோவில் வந்து ஐலண்ட் பாய்னு வச்சுருப்பார், அதுக்கு பதிலாக லண்டு பாய்னு வச்சுக்கோன்ற மாதிரிலாம் வந்து நான் ரொம்ப டேரெக்டாக அவரை வந்து அட்டாக் பண்ணிலாம் பேசியிருக்கேன். ஃபார் தட் அது அந்த டைமில் இருந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸுக்கு வந்து நாங்கள் அதை பண்ணிட்டோம். வி ரிக்ரெட் தட் அண்ட் லக்கிலி அந்த வீடியோவும் இப்போ யூடியூப்பில் இல்லை. அண்ட் we feel really sorry about directly abusing you. But still அந்த வீடியோவில் பேசின நிறைய பேட்டர்ன்ஸ் யூ ஆர் ஸ்டில் ஃபாலோயிங். அதை வந்து இந்த வீடியோவோட அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹவு திஸ் வீடியோ கேம் டு பி நம்ம சேனல்லங்கிறதுக்கான பேக் ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஐ வாஸ் இன் ஸ்ரீலங்கா, எங்கள் தாத்தாவோட ஃபியூனரலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஐ காட் அ டிஎம் இன் இன்ஸ்டாகிராம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சேயிங், இப்படி வந்து கிறிஸ், இப்படி வந்து ஒரு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள ஒரு ஃபேமஸான கிரியேட்டர் இஸ் அப்யூசிங் ஹர் ஆன்லைன். அப்போ கேன் யூ கிவ் மீ மோர் கான்டெக்ஸ்ட்னு சொல்கிறப்போ தான் வந்து இந்த சாகித்யா ராமன்கிறவங்களோட வாட் ஷி வென்ட் த்ரூங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. தட் வில் கம் லேட்டர். அவங்க டேரெக்டாக அவங்களோட வாயாலே அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இந்த வீடியோவோட செகண்ட் ஹாஃபில் இதுக்கப்புறம் வர்ற போர்ஷனில் சொல்லுவாங்க. ஆல்சோ எனக்கு சொன்ன அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் அ பேட்டர்ன், இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. சாகித்யா ராமனுக்கு வந்து இப்போ த மோஸ்ட் ரீசன்ட் விக்டிம் இஸ் சாகித்யா ராமன். பட் இதுக்கு முன்னாடியே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே வந்து இன்னொருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க. அண்ட் ஐ ரீச்ட் அவுட் டு போத் சாகித்யா அண்ட் தட் அதர் பர்சன். அவங்க 2 பேருமே என்கிட்ட வந்து அவங்க வாட் தே வென்ட் த்ரூங்கிறத சொன்னாங்க. அதில் ஒரு விட்னஸோட ஒரு விக்டிமோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து எங்களால் வாங்க முடிஞ்சுது. இன்னொருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து எங்களால் லைக் ஆன் கால் எங்களால் எடுக்க முடியல. பட் ஸ்டில் ஷீ ஹேஸ் ஷேர்ட் சம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் வாய்ஸ் நோட்ஸ் விச் யூ வில் see in this video. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போது எடிட்டர் வந்து சாகித்யாராம் வீடியோ போடுவாங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு திருப்பி வரும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. Okay, hi Sahithya, welcome to our channel first of all. Sorry for whatever happened to you. okay. So it's really not the right thing that whatever happened to you. So என்ன நடந்துச்சு எக்ஸாக்டாக அப்படின்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா it would be really nice. அதுக்கு முன்னாடி do you consent to this video? Yeah, I am. Okay. I am. Okay, thank you. So நீங்கள் வந்து சொல்லலாம் whatever happened right from the beginning, you can tell it. Yeah, so
என்னன்னா இது Jan 4th இந்த மாதிரி ஸ்டோரி போடுறாரு. ஓகே. அகமத் வந்து ஆஹ் அப்போ பிக் பாஸ்ல அந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரெட் கார்டு இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அந்த இஷ்யூ அப்போ அதை பத்தி அகமத் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ லிங்க ஸ்டோரியில போட்டுட்டு அந்த ஸ்டோரியில என்ன மென்ஷன் பண்றாருன்னா பச்சை தேவையில்லாத பார்வதி அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. எனக்கு என்ன, நான் வந்து பெரிய பிக் பாஸ் ஃபேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஃபேன் இவங்க ஃபேன் அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னன்னா நீ ஒரு பொண்ணு, அது 1000 தான் இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு நீ வந்து திட்டலாம். பட் அவங்களோட கேரக்டர் பண்ற மாதிரி நீ வந்து தேவை அதெல்லாம் நீ வந்து அந்த வார்த்தையை வந்து போடல எக்ஸாக்டா. ஆனா நீ என்ன சொல்ல வரங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. நீ அவளை என்ன மாதிரியான ஒரு கிட்ட வரங்கிறது தெரியுது. சோ எனக்கு அது பார்த்தோன்னே என்னடா இது, இந்த இவர் இப்படிதான் யூஸ்வலாவே அவரோட கண்டென்ட்ஸ் எல்லாமே டாக்ஸிக்கா அது மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி அபியூஸ் போடணும் தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தொடர்ச்சியா அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு அது பார்த்தோன்னே இன்னும் ரேஜ் ஆகி நான் அந்த மாதிரி சொன்னேன். இது வந்து ஒரு இட்ஸ் ஆஃப்டர் ஆல் ரியாலிட்டி ஷோ. இதுக்காக நீ இங்க வந்து எப்படி வந்து அந்த பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி நீ இந்த மாதிரி வார்த்தை சொல்லலாம். நீங்க பண்றதா பச்சை தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து நான் சிக் பாஸ்டட் அப்படின்னு நான் டிஎம்ல சொன்னேன். டிஎம்ல நான் சொன்னேன், வெளியே எங்கேயுமே சொல்லல. அவர் என்ன பண்ணிருக்காரு, பர்சனல் டிஎம்ல நான் சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அது ஒரு 2 மாசம் அப்புறம் இப்போ அவர் வந்து பாத்திருக்காரு. சோ நீங்க எப்பயோ அனுப்புன மெசேஜ் அது? எப்பயோ அனுப்புன மெசேஜ். ஆமா, அது வந்து இப்போ பாத்திருக்காரு. ஒரு லாஸ்ட் வீக் அந்த மாதிரி அந்த மெசேஜ் பார்த்துட்டு அதுக்கு ரிபட்டல் பண்ற மாதிரி 5 ஸ்டோரிஸ் போட்டிருக்காரு. 5 ஸ்டோரிஸ் ஃபுல்லா என்ன எங்க அப்பாவை எல்லாரையுமே வந்து அபியூஸ் பண்ணி போட்டிருக்காரு. ரொம்ப இதெல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டாரு. என்னன்னா பர்சனலா பண்ண வேண்டிய பர்சனலாவே முடிச்சிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம வந்து பப்ளிக்கா இது மாதிரி அபியூஸ் பண்ணணும்? இட்ஸ் ரியலி ஐ வாஸ் ரியலி டிஸ்டர்ப். லைக் நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து டிட் யூ கெட் DMs ஃப்ரம் அதர் பீப்புள்? லைக் இப்போ இது வந்து ஒரு பேட்டர்னாக இவர் பண்ணுறாரு. ஏன்னா தெர் இஸ் another victim, அவங்களையும் இந்த மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அவங்களோட ஹஸ்பண்டை எல்லாம் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் நடந்தப்போ என்ன நடந்திருக்குன்னா, யூ மைட் ஹவ் நோன் அபவுட் திஸ். ஆமா, ஆக்சுவலா அவங்க என்கிட்டயுமே ரீச் அவுட் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலா அபியூசஸ் அவங்க மத்தவங்க வந்து எனக்கு கம்மியா தான் அபியூஸ் பண்ணி டிஎம் அனுப்பிச்சதா ரொம்ப கம்மி தான். பட் யூ ஹேட் them, உங்களுக்கு வந்துச்சு அந்த மாதிரியான மெசேஜஸ்? 1-2 வந்துச்சு. ஸோ வந்து இவங்க வந்து அவர் இந்த மாதிரி ஸ்டோரி போட்டதுக்கு அப்புறமா உங்களை ரீச் அவுட் பண்ணி அவரோட ஃபாலோவர்ஸ்ன்ற மாதிரியான பீப்புள் தான் வந்து திருப்பி உங்களை அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, அவங்களோட அது தெரியுது. பட் ரொம்ப ரொம்ப கம்மி லெவல் தான். எனக்கு சப்போர்ட் மெசேஜ் ஒரு 100 வந்துச்சுன்னா இது 1-2 அந்த மாதிரி தான் வந்து. அவங்க என்கிட்ட சொன்னது வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து அபியூஸ் பண்ணாங்க, டெத் த்ரெட்ஸ்லாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு இல்லை, பாசிட்டிவாக தான் எனக்கு வந்துச்சு, ரொம்ப நெகட்டிவாக வரலை. அவர் வந்து ஆல்ரெடி ட்ரிகர் ஆகிருக்கிற ஒரு மக்களை வந்து திருப்பியும் வந்து ட்ரிகர் பண்ணி அது மூலியமாக அவர் வந்து ஏதாவது ஒரு ஆன்லைனில் ஏதாவது ஒரு பெயிட் வைக்கிற அவரோட பேட்டர்னாகவும் இருக்கு. யா மாடஸ் ஆப்ரண்டி மாதிரி இது அவருக்கு. அண்ட் ஆல்சோ அது ஒரு பேட்டர்னாகவே இருக்குது. இப்படி அபியூஸ் பண்ணுறது ஒரு பேட்டர்னாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாருன்னா, அது அந்த வீடியோவால் கிடைக்கிற க்ளவுட் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ ஆர்கைவ் ஆயிரும், இல்லை டிலீட் ஆயிரும். அந்த வீடியோ யூ கேனாட் see it again in his profile. அப்படிதான் அவர் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு இவ்வளோ நாளாக. எல்லா ப்ரூஃபையும் வந்து ஆர்கைவ் பண்ணி டிலீட் பண்ணிடுறனால இப்போ நம்ம ஒரு 3 months பேக் அவர் பண்ண ஒரு வீடியோவை எடுத்து நம்ம இப்போ கால் அவுட் பண்ணலான்னா அந்த வீடியோ அவரோட சேனல்லே இருக்காது. எக்ஸாக்ட்லி. அவர் ஆமாம் ரொம்ப நெகட்டிவ் வந்துச்சுன்னா அவர் எடுத்துருவார். அவர் வந்து இஷ்டத்துக்கு தான் அவர் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு அந்த வந்து அது ஒரு லூப் ஹோல் மாதிரி அவர் அப்யூஸ் எல்லாம் பண்ணுறாரு. அவர் பண்ணுறது வந்து மாரலாகவே தப்பு. பட் லீகலாக நம்ம சொல்லணும்னா அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இது வந்து அவர் ஒரு இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறதெல்லாம் அவர் டிரெக்டாக யூஸ் பண்ணாமல் இன்டைரக்டாக யூஸ் பண்ணி அந்த மாதிரி நிறையா பண்ணுறாரு. அது வந்து ஒரு லூப் ஹோல் மாதிரி தான் இருக்கு. இப்போ எனக்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் வந்து அவர் பண்ணது வந்து ரொம்ப தப்பு, நீங்கள் வந்து லீகலாக போங்க. எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 50-60 பீப்புள் வந்து என்கிட்ட லீகலாக போங்க அப்படின்னு தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. பட் ஆனால் நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணேன், நான் லீகலாக மூவ் பண்ணலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் கிடையாது.
அந்த இடத்துல என்னன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணேன், நான் தான் மெசேஜ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான் பார்த்தாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத பார்க்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணே வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பொண்ணே வந்து ஏதோ ரிப்போர்ட் பண்ணலையம்மா, நீங்க எதுக்கு ரிப்போர்ட் பண்றீங்க, அந்த மாதிரி தான் சொன்னாங்க என்கிட்ட. நிறைய பேர் லீகலா மூவ் பண்ணுன்னு சொல்றாங்க, பட் அதுவுமே இங்க பாசிபிள் கிடையாது. ஸோ இது வந்து அவரை வந்து ஸ்டாப் பண்றதுக்குன்ற இப்போ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகுறாங்க, வேற ஏதோ விஷயத்துக்குலாம் கேன்சல் ஆகுறாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம என்னதான் ரிப்போர்ட் அடிச்சாலும் இது பண்ணாலும் இந்த மாதிரி இவரை கேன்சல் பண்றது அப்படிங்கிறதுலாம் கஷ்டம். அது லீகலா மூவ் பண்றது கஷ்டம். அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கீழேயுமே அவரை ரிப்போர்ட் பண்ணா கூட நான் ஒர்க் அவுட் ஆகல. நான் எல்லா வேஸ்லயும் ட்ரை பண்ணிட்டு தான் எனக்கு வந்து நான் சரி ஓகே போயிட்டு போகுது அப்படின்னு நான் வந்து விட்டு கொடுத்து அடுத்து எனக்கு நெக்ஸ்ட் நான் என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டு நான் அந்த மாதிரி இருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு கோவம் வருதுன்னா, அவர் வந்து ஃபேக் ஃபெமினிஸ்ட்னு ஒரு சில பேரை லேபிள் பண்றாரு. இப்போ விஜய் பார்வையே வந்து ஃபேக் ஃபெமினிஸ்ட் லேபிள் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஃபெமினிசம்ங்கிறது என்ன மீனிங்கிறது முதல்ல அவருக்கு தெரியுமா? நீ எதை வச்சு நீ ஃபேக் ஃபெமினிசம்னு சொல்ற? நான் வந்து இதெல்லாம் வந்து ஃபெமினிஸ்ட், நான் இதெல்லாம் பண்ணுவேன் அந்த மாதிரி அவங்க சொல்றாங்களா? இல்ல உனக்கு தான் என்ன அதோட மீனிங் என்ன தெரியுமா? நீ எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு நீ ஃபேக் ஃபெமினிஸ்ட்னு சொல்ற. அது வந்து இப்போ யாரு வந்து அவங்களோட ரைட்ஸ்க்காக பேசணும், ஈக்குவல் ரைட்ஸ்க்காக பேசணும்னு வந்தாலும் அவங்கள வந்து நல்லிஃபை பண்ணுது இந்த மாதிரியான விஷயம். இவர் வந்து உள்ள அடைக்கிறாரு. ஓகேவா? சோ அதுவுமே எனக்கு என்ன பிரச்சனைனா, லைக் இந்த மாதிரி சும்மா எல்லாரும் ஃபேக் ஃபெமினிஸ்ட்னு சொல்றது, இப்போ நாளைக்கு வெளியே வந்து ஒரு விஷயம் பேசினாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி லேபிள் தான் அதிகமா போகும். கரெக்டா? ஏன்னா இப்போலாம் ஒரு ஹேட்ரட் நோக்கி தான் ஃபுல் கண்டென்ட்டுமே போகுது. அதுக்குதான் வந்து வியூவர்ஷிப்பும் அதிகமா இருக்கணும் போது, இப்போ இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு ஒரு லேபிள் குத்தி விட்டு போகும்போது அது பின்னாடி தான் போறாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து சொல்லலை. இது வந்து அவர் பண்ற ஒரு பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இது வருது அப்படிங்கிற அந்த ஒரு கோவத்துல வந்தது தான் இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்துச்சுன்னா, ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட் டிட் யூ டாக் டு ஹிம், லைக் வை ஆர் யூ டூயிங் திஸ்ன்ற மாதிரி டிட் யூ டாக் டு ஹிம்? அவர் ஸ்டோரி போடும்போது அப்போ நான் ரிப்ளை பண்ணல, எதுக்கு நீ கட் பண்ணி போடுற, ஃபுல்லா இஷ்யூ கட் பண்ணி போடுற, அப்போ நீ என்ன சொல்ல வர, நீ வேணும்னே அவங்க எல்லாருக்கும் என் பக்கம் தள்ளி விடணும், என்ன வந்து எல்லாரும் அவங்க அசிங்கமா பேசணும், ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஃப்ரெஜைல் ஈகோ காட் ஹர்ட், யூ வாண்ட் ஆல் ஆஃப் யுவர் ஃபாலோவர்ஸ் டு அப்யூஸ் மீ. ஹவு இவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் உள்ள இருந்திருந்தா நீ அந்த மாதிரி பண்ண? எவ்வளோ அவர் வந்து அவருக்கு இருக்கிற ஃப்ரெஜைல் ஈகோ ஒரு அது எப்படி வருதுன்னா, நான் ஒரு பையன் என்ன நீ எப்படி திட்டலாம், நீ யாரு நீ வந்து எப்படி என்ன திட்டலாம், அந்த மாதிரி அவருக்குள்ளுக்குள்ள ஒரு ஃப்ரெஜைல் மேல் ஈகோ அவருக்கு. சோ அது வந்து ஹிட் ஆனதுனால எந்த அளவுக்கு கீழே இறங்கி போகணுமோ அந்த அளவுக்கு ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கீழே இறங்கி போய் தான் செஞ்சது அது. அவர் வந்து அப்போ என்ன பண்ணேன்னா, நான் கேட்டேன் இந்த மாதிரி ஏன் இப்படி கட் பண்ணி போட்டேன்றதுக்கு எந்த ரிப்ளையுமே இல்லை. டிஎம்ல அவர் எந்த ஒரு ரிப்ளையுமே என்கிட்ட மெசேஜ் பார்க்கவும் இல்லை. மெசேஜ் பார்த்தாரு, ஆனா டிஎம்ல ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி தனியா, அதுக்கு ஒரு ஸ்டோரி வந்து this woman is கதறிஃபையிங் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அது வந்து அதுவும் இன்னும் அவருக்கு வந்து உள்ள கடுப்பாகுது. நான் பேச அவர் கடுப்பாகுது. நான் அடிக்க நீ உட்காரணும், நீ திருப்பி என்கிட்ட பேசக்கூடாது, அவ்வளவு. அதுதான் அதோட வெளிப்பாடு. அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் பண்றது. அது இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து கால் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹரிஹரன் எஸ்ஜி மாதிரி நிறைய பேர் வந்து டொனால்ட் டாக் கூட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்காக கால் அவுட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் அவரோட சைடில் இந்த அகமதோட சைடில் இருந்து உங்களுக்கு ஒரு அப்பாலஜியோ இல்லை பப்ளிக் அப்பாலஜியோ ஏதாவது ஒரு விதத்தில் இதை அட்ரஸ் பண்ணியிருக்காரா இதுக்கப்புறம்? இல்ல, அவர் எதுவுமே பண்ணல. அவர் வந்து இந்த விஷயமே நடக்காத மாதிரி தான் அவர் வந்து பண்றது. இன்னொரு விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, லைக் அவர் இந்த இஷ்யூ பத்தி அவரோட வீடியோஸ் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்ல எல்லாம் கமெண்ட் பண்றாங்கல்ல, அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே கூட அவர் டெலீட் பண்ணி விட்டாரு. அவரோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல இத பத்தி கமெண்ட் பண்ணா டெலீட் பண்ணிடுறாரு. So he knows what's going on but he's just ignoring it. Yeah, it's just அவருக்கு என்னன்னா, லைக் இது என்ன மிஞ்சு போனா ஒரு வாரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இது. ஒரு வாரம் கழிச்சும் பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. இல்ல அதுதான். பட் எனக்கு என்னன்னா, இது லீகலா மூவ் பண்ண முடியல அப்படின்னாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த விஷயத்துல ஐ எம் ஹாப்பி.
நம்ம பேசிட்டே இருந்தாலாச்சும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று நடக்கும்ன்ற மாதிரி ஒரு சின்ன ஹோப் எனக்குள்ள இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ஐம் லாஸ்ட்னு சொல்ல முடியாது. லைக் யா ஸ்டில் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங், ஸ்டில் யூ கைஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் திஸ் இஷ்யூ. ஸோ ஐம் லைக் ஓகே சம்திங் வில் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது. யூ நெவர் நியூ ஆர் நோ ஹிம் பர்சனலி? ஐ நோ நத்திங். பர்சனலாக தெரியாத ஒருத்தருக்கு தான் இவ்வளோ அட்டாக்ஸும் இவ்வளோ வெஞ்சன்ஸும். தான் ஆளை விட்டு அடிச்சிருப்பாரு அவரு, அந்த மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ அக்ரெஷன் தெரியுது. நீங்கள் சொல்கிறீங்க வந்து சிரிச்சுட்டு சொல்கிறீங்க, பட் அதில் அவ்வளோ அக்ரெஷன் தெரியுது. இஃப் ஹி நியூ யூ பர்சனலி ஹி வுட் டெஃபினெட்லி டூ சம்திங் டு யூ ஃபிசிக்கலிங்கிற மாதிரி தான் அது தெரியுது அந்த அக்ரெஷனே. ஐ வாஸ் ஸோ ஷாக். லைக் என் வாழ்க்கையில யாருமே என் மேலே இவ்வளோ வெஞ்சன்ஸ் குட்டி நான் பார்த்ததே கிடையாது. லைக் அவர் போடுற வீடியோஸும் அப்படி, பட் ஒரு இறங்கி ஒரு பொண்ணு இவ்வளோ கேவலமா பண்ணுவாரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு என்னன்னா நான் வந்து நான் 2 நாள் எனக்கு சீரியஸா எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் இது நாளை பின்ன நான் என்னோட ரிலேட்டிவ் சைடு அந்த மாதிரி போச்சு அப்படின்னா தே டோன்ட் டேக் இட் சிம்பிளி, தே டோன்ட் டேக் இட் லைட், தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஷ்யூ ஃபர்ஸ்ட். அவங்க என்னன்னா நீ ஏன் போனங்கிற மாதிரி தான். தே டோன்ட் கேர் வாட் ஹீ செட். End of the day I am the one who's gonna get affected. So எனக்கு அந்த மாதிரியான ஒரு எம்பாரஸ்மெண்ட்ல வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நான் பேசினது வந்து ஏன் பேசின அப்படின்னு கேக்குறாங்க. அவனை क्वेश्चन பண்ணல, என்னோட சரௌண்டிங்ஸ் எல்லாம். உங்களை வந்து மென்ஷனோ டேகோ பண்ணல ஸ்டோரியில? டிட் ஹி? இல்ல பண்ணல. he just took because mine is a private account. Oh, so I think mention my ID. Okay. But still people searched for you and they abused you and they supported you. Yeah, they both எனக்கு வந்துச்சு. But mostly in positive-ஆ தான் மெசேஜ் வந்தது. So that's a good part of the thing. என்னோட சர்க்கிள்ல இருந்து என்னன்னா நீ ஏன் வந்து இது பண்ண, நீ ஏன் வந்து போய் ஆரம்பிச்ச அப்படின்ட்டு. லைக் அது வந்து எண்ட் ஆஃப் த டே என்னன்னா ஒரு பொண்ணு உன் மானம் போகுது அந்த பேசிஸ்ல தான் என்னோட சர்க்கிள்ல இருக்கிறவங்க இது பண்றது. அண்ட் என்னன்னா நீ வந்து சாக்கடையில கள்ள தூக்கி போட்டோன்னா அது நம்ம மேலதான் திருப்பி கொண்டுருவாங்க. இந்த மாதிரியான சைட்லயும் ஒருத்தவங்க சொன்னாங்க. சில பேர் வந்து எதுக்கு இது பாரு மானம் போகுது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அங்கே சாக்கடை இருக்கு அப்படின்றது தெரியுது, அதை நம்ம எடுத்து வெளியில போடலாம் அப்படின்னு போனாலும் அவங்க விட மாட்டாங்க. அது எண்ட் ஆஃப் த டே அந்த மாதிரி தான் சொசைட்டி இருக்கு. உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? இல்ல தெரியாது. நோ. Okay. Yeah. They don't take it live. They'll be like delete your account right away. அந்த மாதிரி பயங்கரமா ரியாக்ஷன் இருக்கும். Some of my relatives know but not my parents. Really sorry for what happened to you. ஏன்னா this is இது இந்த ஸ்கார் இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும், ரைட்? அண்ட் அடுத்த வாட்டி நீங்க வந்து யாரையாச்சும் கால் அவுட் பண்ணணும்னு நினைச்சாலுமே வந்து இந்த ட்ராமா அவங்கள வந்து it will stop you. So don't let it stop you. நான் உங்கள்கிட்ட அதான் சொல்லுவேன், don't let it stop you. நீங்கள் இன்னொருக்கா இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் கண்ணில் படுது, if you want to call it out, just be strong and call it out. Yeah, next time I'll be more responsible in calling out also. ஸோ எனக்கு இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் கொஷின் தான். இப்போது நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம், நிறைய ஆலைஸ் லைக் ஹரிஹரன் எஸ்ஜி, டொனால்ட் டாக் இந்த மாதிரியான பீப்புளும் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க. ஸோ இப்போ அவர் இன்கேஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாரும் வந்து அவர் எப்படியும் ப்ளேம் கேம் தான் பண்ண போகிறாரு. நீங்கள் தான் வந்து பாஸ்டர்டுன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து அவர் அதை ஃப்ரேம் பண்ண போகிறாரு. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு நோ, இதை நீங்கள் எப்படி உங்களோட கருத்து என்ன இதை பற்றி அவர் இப்படி சொல்லும் பட்சத்தில் அப்படின்றது? அந்த வேர்ட் நான் பேசினதுக்கு I won't defend myself. I really regretted for using that word. Like, see, we have to be, no matter what, நம்ம வந்து யாரு இப்போ தப்பு பண்ணாங்க, அது வந்து எவ்வளோ கேவலமா இது பண்ணாலும் நமக்குள்ள வந்து கோவம் வரும். ஐ திங்க் கமல் சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, லைக் எனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் நான் வந்து கரெக்ட், என் வார்த்தை வந்து கரெக்டா இருந்தாதான் அந்த மெசேஜிங் வந்து கரெக்டா இருக்கும்ங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து பொலிட்டிக்கலி இங்கே கரெக்டா இருக்கணும் என்னோட வார்த்தைகள்ல, என்னோட ஆக்ஷன்ஸ்ல, நோ மேட்டர் வாட் ஹி டஸ். ஸோ இதுக்கு மேலே அவர் இதை விட கீழே இறங்கி கூட எனக்கு வீடியோ போடலாம் மேபி. நான் அதனால தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் உள்ள இருந்தது. இன்கேஸ் நான் வந்து இதுக்கு போய் வீடியோ அது மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இது பண்ணா, ஏன்னா நான் லீகலாக அப்ரோச் பண்ண வரைக்கும் நான் எதுவுமே வீடியோ எதுவுமே போட வேணாம் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். பட் எதுவும் யூஸ் இல்லைன்னும் போது ஐ வாஸ் லைக், அண்ட் தென் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, வி ஹாவ் டு லெட் இட்
let them know what I am feeling அப்படிங்கிறது. ஸோ லைக் இவர் இந்த மாதிரி போட்டால் கேவலமாக இது பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் I should be right from my side. I should be correct from my side. I have to be responsible when I'm like opposing his thing. If I'm calling out someone, I have to be correct. ஸோ அவ்வளோதான். நம்ம சைடு நம்ம கரெக்டாக இருந்தோம்னா லைக் என்னைக்காவது ஒரு நாள் இருந்தாலும் அதுக்கான இது கிடைக்கும். எனக்கு நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டது இஸ் ஆக்சுவலி அ குட் திங். ஏன்னா யூ ஹேட் த கட்ஸ் டு சே தட் நான் அந்த வார்த்தை சொன்னது தப்பு தான், and I take up responsibility and accountability for the words that I used, and I will be very careful for whatever I am going to use in the future அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு யூ ஹேவ் த கட்ஸ். பட் இது வரைக்கும் நிறையா பேர் கால் அவுட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த சைட்லேருந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ எடுத்துக்கல. ஸோ தட் directly means that he has no guts. More power to you, and what you have come forward to tell your story on how you have been abused by this moron. So more power to you. Don't let this இது இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு பயந்து இது மாதிரி உங்களுக்கு பர்சனலாக நடந்துச்சுன்னா வந்து இதுக்காக பயந்து நிப்பாட்டிடாதீங்க. வாட் எவர் யூ டன், it is actually a good thing, and keep going. Thank you for sharing your time with us, and we hope இது வந்து it will make a change or get an apology from him, or it will start something. ஒரு லீகல் கேஸுக்கோ இது வந்து இந்த வீடியோ வந்து it will help you out ன்ற நம்புகிறோம். I hope so. We hope so. Yeah. So thank you so much for sorry first of all to make you go through this again. திரும்ப இதை பற்றி பேச வச்சதுக்கு I am very sorry, and thank you so much for doing this. நம்ம வந்து we'll see what happens. Yeah. Thank you so much. Thank you. ஸோ நீங்கள் வந்து சாகித்யராமனோட விட்னஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது வந்து அவங்களுக்கு மட்டும் நடக்கலை. லைக் ஷீ செட், அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு வந்து அவர்கிட்ட போயிட்டு வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங்னு கேட்டப்போ அதுக்கு வந்து இவ்வளோ பர்சனலாக இறங்கி அவங்கள வந்து பாடி ஷேம் பண்ணி அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க, என்ன அட்டென்ஷனுக்காக பண்ணுறாங்க, இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிற எனக்கு வந்து இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குதுன்னு தெரியல, 383K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு ரைட் நவ். சரியா, நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 3 லட்சம் பேர், ஆல்மோஸ்ட் 4 லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்றப்போ யூ ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். யூ ஷுடன்ட் பிஹேவ் லைக் சம் டீனேஜர் ஹூ காட் பட் ஹர்ட் ஃப்ரம் சம் கமெண்ட் ஆன்லைன். நீங்கள் வந்து 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, அண்ட் எனக்கு தெரிஞ்சே வந்து நான் காலேஜ் டைமில் இருந்து நான் உங்களை வந்து கண்டென்ட் கிரியேட்டராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ மீரா மிதுனை மில்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ அந்த டைமில் இருந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்போ வந்து எனக்கு 30 வயசு ஆகுது, எனக்கு அப்போ வந்து ஒரு 22-23 வயசு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 7-8 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு யூ மைட் பி மோர் மூத்த குடியாக கூட இருந்திருக்கலாம். எங்களுக்கு இன்னும் நீங்கள் இப்பயுமே நீங்கள் எங்களுக்கு சீனியர் தான். சரியா, எங்களோட பல வருஷம் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதா இருந்திருக்கலாம். ஆப்வியஸ்லி யூ ஆர் டூயிங் பெட்டர் தென் அஸ். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது, நீங்கள் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. அப்போ யூ நோ வாட் சோஷியல் மீடியா இஸ். நீங்கள் வந்து அப்யூசிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து உங்களோட கண்டென்ட்டுக்கு இருக்கிற ஃபீட்பேக்கெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் வாட் யூ ஹவ் டன் டு திஸ் பர்டிகுலர் உமன் ஆர் விமன் இன் ஜென்ரல், வாட் யூ டூ இஸ் யூ டார்கெட் defenseless women who will never speak back to you. உங்களுக்கு வந்து எதிர்த்து பேச முடியாத, டிஃபென்ஸ் இல்லாத பெண்களை வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பர்சனல் அப்யூஸ் பண்ணுறீங்க. அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணுறீங்க. அவங்கள வந்து பப்ளிக்கலி வந்து அவங்களோட ப்ரொஃபைல் இஸ் அ ப்ரைவேட் ப்ரொஃபைல். ஸோ உங்களுக்கு வந்து அவங்களோட வேறு எந்த ஒரு ஃபோட்டோஸுமே கிடைக்கல, அவங்களோட டிபி மட்டும் உங்களால் ஜூம் பண்ண முடிஞ்சிருக்கு. அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்களோட ஸ்டோரியில், நாட் ஜஸ்ட் ஒன் ஸ்டோரி, சரியா, ஒரு 2-3 ஸ்டோரி வருது. எங்கள் எடிட்டர் வந்து இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போ சொல்ல அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். இதில் நடுவில் ஐரணி என்னன்னா, இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் வந்து ரம்ஜான் vlog சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு வருது. அடுத்த ஸ்லைடே திரும்ப இந்த பொண்ணோட அந்த ஃபோட்டோவை போட்டு திரும்ப அபியூஸ். ப்ரோ, த ஐரணி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அண்ட் வார்த்தை பிரயோகம் ப்ரோ, சரியா. இப்போ நான் உங்களை லண்டு பாயின்னு கூப்பிட்டேன், அதுக்கு நான் ரிக்ரெட் பண்ணுறேன்ல.
உங்களை இவ்வளோ பேர் கால் அவுட் பண்ணிட்டாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை உங்கள் சைடில் இருந்து நான் வந்து பாரு கம்ருதீனை வந்து இந்த தேவையே இல்லாதன்னு சொன்னதோ, அவங்க வந்து நேம் காலிங் பண்ணுறீங்க. இந்த நேம் காலிங்க்கு எங்கேயாச்சும் வந்து ஒரு அப்பாலஜி உங்கள் சைடில் இருந்து வந்திருக்கா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சே மல்டிபிள் கிரியேட்டர்ஸ் ஹாவ் கால்ட் அவுட் ஆன் யூ ஆன் திஸ் ஸ்பெசிஃபிக் இஷ்யூ. சரியா? இது வரைக்குமே உங்கள் சைடில் இருந்து இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆஸ் யூஷுவல் இது வந்து உங்களோட பேட்டர்ன், நான் உங்கள்கிட்ட பார்த்துருக்க பேட்டர்ன். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லாத மாதிரி இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் தனி உலகம்.comனு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. தட் இஸ் நாட் குட் ஆர் டீசன்ட் ஃபார் அ ஹியூமன். சரியா? இஃப் யூ டூ சம்திங் பேட், யூ ரிக்ரெட் இட், யூ அப்பாலஜைஸ் ஃபார் இட் அண்ட் யூ மூவ் ஆன். சரியா? அப்படியே வந்து கல்லு பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறது வந்து இஸ் நாட் குட். நவ் கோயிங் டு த செகண்ட் விக்டிம். சரியா? இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எடிட்டர் வில் ஷோ யூ த ஆடியன்ஸுக்கு வந்து இந்த இடத்துல போடுவார். அவங்களும் இந்த மாதிரி ஷி ஹேஸ் கால்ட் அவுட் யூ ஆன் சம் புல்ஷிட் யூ போஸ்டட். சரியா? அதை நான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா த கண்டென்ட் யூ போஸ்ட் அப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு டிஃபென்ஸ்லெஸ் விமனை டார்கெட் பண்ணி அவங்கள அப்யூஸ் பண்ணுறது. மீரா மிதுன் இல்லைன்னா யூ வுடன்ட் ஹேவ் ஹேட் அ கரியர் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஐ எம் டேம் ஷுர் அபவுட் இட். ஏன்னா மீரா மிதுன் வச்சு தான் நீங்கள் ஃபேமஸ் ஆனீங்க. இப்போ மீரா மிதுன் எங்கன்னு தெரியல, அதனால இப்போ உங்களுக்கு வந்து யூ ஹேவ் ஷிஃப்டட் யுவர் எப்படி சொல்கிறது டார்கெட் டு டிஃபென்ஸ்லெஸ் அதர் விமன். எனக்கு அப்படி தான் தெரியுது. இந்த உமனுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அவங்க வந்து ஏதோ ஒன்று அவர் கால் அவுட் பண்ணதுக்கு அவங்களோட ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் இவருக்கு எப்படி கிடச்சிதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட ப்ரொஃபைலுமே இப்போ வந்து ப்ரைவேட் ப்ரொஃபைலாக தான் இருக்குது. அந்த டைமில் வந்து பப்ளிக் ப்ரொஃபைலாக இருந்துச்சான்றது எனக்கு தெரியலை. என்ன பண்ணுறாருன்னா, அவங்களும் ஹஸ்பண்டும் இருக்கிற ஃபோட்டோஸை எடுத்து this auntie seems dissatisfied with her bonda moji husband, thus being abusive with people on DMs. Sad. Okay, I don't want to read this. எடிட்டில் போடுவாங்க, நீங்கள் பாஸ் பண்ணி இந்த கருமத்தை வாசிங்க. திஸ் இஸ் ஆன் அ பப்ளிக் ஸ்டோரி. ஒரு 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு கிரியேட்டரோட பப்ளிக் ஸ்டோரியில் இப்படி அவங்களோட ஃபேஸஸை பிளர் பண்ணலை. இப்போ நம்ம பிளர் பண்ணி போட்டிருப்போம், அவங்களோட ஃபேஸஸை பிளர் பண்ணலை. அவங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸை எடுத்து அதை போஸ்ட் பண்ணி, ப்ரோ அவங்களோட பர்சனல் செக்ஸ் லைஃப்பை பற்றி எதுக்கு ப்ரோ உங்களோட 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற சேனலில் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் திஸ் மைண்ட் செட்? இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா இன் எனி வே? ஜஸ்ட் பிகாஸ் அவங்க டிஎம் பண்ணதுனாலயா? அதுக்கு வந்து இவங்க இவ்வளோ பெரிய ஒரு இது கான்சிக்வென்ஸ் தெரியுமா இருக்கு? ஜஸ்ட் எனக்கு வந்து ஃபாலோவர் இருக்கு, இப்போ வந்து நான் போட்டேன்னா அது ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து ஸ்மாலர், அதாவது அவங்கெல்லாம் வந்து நார்மல் ஜென்ரல் பப்ளிக். சரியா? அவங்களோட ஃபாலோவிங்ன்றது வந்து உங்களோட ஃபாலோவிங்க்கு ஏன் இல்லை ராக்கெட் வச்சா கூட எட்டாது. அவ்வளோ கம்மியான ஃபாலோவர்ஸ், ஒரு 200-300 ஃபாலோவர்ஸ், மேக்ஸிமம் ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க இதை வந்து அவங்க கால் அவுட்டே பண்ணாலுமே சரியா, அவங்களோட ஸ்டோரியில் என்ன பண்ணுறான் பாருங்க இன்னும் சொல்லி ஸ்டோரியிலையோ போஸ்ட்லேயோ போட்டு எவ்வளவு புலம்புனாலும் அது வந்து பெரிய ரீச் ஆகாது. ஏன்னா they are all small creators, they are not even creators, these are all general public. அவங்க சாய்த்தியராமன் வீடியோவில் தான் சொல்கிறாங்க, I am never expected to get into something like this, I am a normal person சொல்கிறாங்க. ஒரு நார்மல் பர்சன் பீப்புளை வந்து ஒரு கிரியேட்டராக நீங்கள் வந்து அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆன் யுவர் பப்ளிக் அக்கௌண்ட். Just because you can. Just because you can. And this is open threat, தெரியுமா? Yeah, I can give you context. So basically, I'd commented saying like, I'm so done with this nonsense. So the last straw that got him is I said in his comment section, that he's really dumb for like doing this kind of weird smear campaigns on people that really don't even know who he is, and it's just really petty. And in one video, he said he's going to make... let me tell you what really got to him. So in one video, he posted about Maida free momos, but with rava. And I just pointed out that that's so dumb because Maida, rava is made out of Maida or something. And he got really triggered about it and he put this on his story. So that's kind of what happened. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இது மாதிரி எத்தனை விமனுக்கு நடந்திருக்கு? இப்போ இது வந்து எங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு
ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டுன்னு நடந்திருக்கிறனால எங்களுக்கு திஸ் ஹஸ் கம் டு அவர் அட்டென்ஷன். இது நம்ம அட்டென்ஷனுக்கோ மற்ற கிரியேட்டர்ஸோட அட்டென்ஷனுக்கோ தெரியாமல் எத்தனை விக்டிம்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கன்றது தெரியலையே. திஸ் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் ஹவு லாங்ன்றது தெரியல. அப்படி யாராச்சும் விக்டிம்ஸ் இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கால் ஹிம் அவுட் இன் த கமெண்ட்ஸ். கால் ஹிம் அவுட் கைஸ். திஸ் கான்ட் கோ ஆன் லைக் திஸ். இப்படி ஒரு கிரியேட்டர் வந்து ஃபார் இயர்ஸ் he has been doing this and he hasn't been called out. even if he is called out, he is not responding to it. இது வந்து எந்த ஒரு விதமான மாற்றத்தையோ ரியாக்ஷனையோ ஏற்படுத்த மாட்டேங்குது நம்ம எவ்வளோ கால் அவுட் பண்ணாலுமே. இது வந்து இவரோட பேட்டர்னாகவே இருக்குது. என்ன பண்ணுறாரு, ஒரு போஸ்ட் போடுறாரு, அந்த போஸ்ட்டை போட்டு அந்த போஸ்ட் மூலமாக வர்ற ஃபாலோவர்ஸு க்ளவுட்டு எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, அந்த போஸ்ட்டையும் அந்த வீடியோவே ஆர்கைவ் பண்ணிடுறாரு, இல்லை டிலீட் பண்ணிடுறாரு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறதுக்கான ப்ரூஃபே இல்லாமல் பண்ணிடுறாரு அவரோட ப்ரொஃபைலில். புரியுது. ஸோ அதை வந்து அப்போவே அந்த போஸ்ட் போட்டப்போ டவுன்லோடோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ ஸ்க்ரீன் ரெக்கார்டோ பண்ணி வைக்காட்டி தட் இஸ் கான். யூ கேன் நெவர் ஃபைண்ட் த ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ் அபியூஸ். நான் சொல்கிறேன், இப்போ எத்தனை வருஷமாக இருக்காரு, இத்தனை வருஷமாக இருக்கிற ஒரு கிரியேட்டரோட ப்ரொஃபைலில் 26 போஸ்ட் போட்டு தான் நீங்கள் 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் எடுத்தீங்களா ப்ரோ? நல்லா இருக்கே ப்ரோ. இந்த டெக்னிக் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்ன தெரியுது, இப்போ இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வெறும் ஹிஸ் சிங்கிங் வீடியோஸ். சரியா, சிங்கிங் வீடியோஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. பட் வி ஆல் நோ வேர் ஹீ பிகேம் ஃபேமஸ். இப்போ அவர் யூடியூப்லேயும் வீடியோஸ் போடுறாருன்னு நினைக்கிறேன். இஸ் மேக்கிங். இப்போ நம்ம அந்த விஜய் பாரு வீடியோஸ் எல்லாமே கூட யூடியூப் கண்டென்ட் தான். யூடியூப்லேயுமே நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் பார்த்த சில கண்டென்ட்டுமே வந்து வாஸ் நாட் இன் குட் டேஸ்ட். சரியா, ரொம்ப பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், செக்ஸிசமாக இருக்கட்டும், மிசாஜனியாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து அப்படி கடந்து போகிறாரு, வீடியோஸில் யூஸ் பண்ணிட்டு கடந்து போகிறாரு. அண்ட் அதை நம்ம எடுத்து கால் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா வீடியோ இருக்காது. டிலீட் பண்ணுறாருல, ஆர்கைவ் பண்ணிடுறாரு, இல்லை டிலீட் பண்ணிடுறாரு. இது என்ன பேட்டர்ன் ப்ரோ? இது என்னது? இது இப்படி வாழ்ந்துட்டு ஹவு கேன் யூ ஈவன் ஸ்லீப் அட் நைட்டுங்கிறது எனக்கு புரியல. நீங்கள் சொல்கிறது வந்து அவ்வளோ கரெக்டான விஷயம். நான் வந்து ஐ எம் வெரி பொலிட்டிக்கலி இன்ஃபார்ம்ட். நான் வந்து பொலிட்டிக்கலி கரெக்டான ஒரு விஷயத்தை தான் பண்ணுறேன்னா ஏன் ப்ரோ டிலீட் பண்ணுறீங்க? அப்போது டிலீட் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு அதில் வந்து யூ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் இட். இது நம்மளுக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகுங்கிறது தெரிஞ்சு தானே டிலீட் பண்ணுறீங்க. ஐ சேலஞ்ச் யூ, நீங்கள் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸையும் அன்ஆர்கைவ் பண்ணுங்கள், இல்லை ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஐ சேலஞ்ச் யூ. பார்ப்போம் இந்த சமூகம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எஸ் அகமது மீரான் இஸ் அ வெரி குட் கிரியேட்டர் இந்த சமூகம் சொல்லுதான்னு பார்ப்போம். கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, பதில் வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.